தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம். பலகாரம்னா ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். வணக்கம். செய்தி சுருக்கம். உரிமை தொகை உயரும், முதல்வர் ஸ்டாலின் உறுதி. சென்னை நேரு உள்விளையாட்டு அரங்கில் வெல்லும் தமிழ் பெண்கள் நிகழ்ச்சி நடந்தது. இதில் முதல்வர் ஸ்டாலின் கலந்து கொண்டு மகளிர் உரிமை திட்டத்தின் 2ஆம் கட்டத்தில் 16,94,000 பயனாளிகள் சேர்த்து புதிய பயனாளிகளுக்கு கணக்கு அட்டையை வழங்கினார். கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் இதுவரைக்கும் 13,75,492 சகோதரிகளுக்கு மாசம் 1000 ரூபாய்னு இதுவரைக்கும் 28,000 ரூபாய் வழங்கியிருக்கிறோம். எண்ணிக்கையை உயர்த்தணும்னு சொன்னேன். அதுக்காக மக்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் மூலமா விடுபட்ட மகளிரும் விண்ணப்பிக்கலான்னு அறிவிச்சு இன்னைக்கு காலையில 16,94,339 பேருக்கு அக்கௌண்ட்ல 1000 ரூபாய் போட்டுட்டோம். இனிமே தமிழ்நாட்டில் இருக்கிற 1,30,69,831 சகோதரிகளுக்கு 1000 ரூபாய் மாசம் மாசம் தொடர்ந்து கிடைக்கும். தலைநிவரும் தமிழ்நாட்டில் பெண்கள் உயர்ந்து நடைபோட நிச்சயம் உரிமை தொகையும் உயரும், பெண்களுடைய உரிமையும் உயரும். உறுதியா சொல்றேன், எதிர்காலத்தில் வரலாற்று ஆசிரியர்கள் வரலாற்று எழுதும் பொழுது மகளிர் முன்னேற்றத்தினுடைய புதிய அத்தியாயத்தை ஸ்டாலினுடைய திராவிட மலர் ஆட்சியில தொடங்குச்சுன்னு தான் எழுதுவாங்க. காவிரி நீர் விவகாரம், தமிழகத்துக்கு திமுக துரோகம். அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமியின் அறிக்கை. தமிழகத்தை பாலைவனமாக்க வேண்டும் என்ற குறிக்கோளோடு கர்நாடக காங்கிரஸ் அரசு செயல்படுவது தொடர்கதையாக உள்ளது. காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்ட திட்ட அறிக்கையை தயாரித்து வரும் கர்நாடக அரசு தற்போது அணை கட்ட அனைத்து ஏற்பாடுகளையும் மேற்கொள்ள 30 பேர் அடங்கிய உயர்மட்ட அதிகாரிகள் குழுவை அமைத்துள்ளது. தமிழக மக்களின் ஜீவாதார பிரச்சனையான காவிரி விவகாரத்தில் காவிரி மேலாண்மை ஆணையத்திலும் உச்சநீதிமன்றத்திலும் முதல்வர் ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு தமிழகம் சார்பில் வலிமையான வாதங்களை வழக்கறிஞர்கள் வாயிலாக எடுத்து வைக்காமல் ஏனோ தானோ என செயல்பட்டதால் இந்த துர்பாக்கிய நிலை ஏற்பட்டுள்ளது. திமுக ஆட்சியில் இருக்கும் போதெல்லாம் காவிரி நீர் பிரச்சனையில் தமிழகத்தின் உரிமைகளை கர்நாடகத்துக்கு விட்டுக் கொடுப்பதை வாடிக்கையாகிவிட்டது. திமுக தலைமை தங்களுடைய சுயநலத்துக்காக தங்களின் குடும்ப தொழிலை பாதுகாக்க கர்நாடக காங்கிரஸ் அரசுக்கு லாலிபாடும் போக்கை கடைபிடித்து வருகிறது. திமுகவின் இந்த துரோக செயல் மன்னிக்க முடியாத குற்றம். தமிழக மக்களுக்கு துரோகம் செய்யும் நினைப்பை கைவிட்டு சட்ட ரீதியான நடவடிக்கைகளை முதல்வர் ஸ்டாலின் உடனடியாக எடுக்க வேண்டும். காவிரியில் தமிழகத்தின் உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் என்று அதில் கூறப்பட்டுள்ளது. அதேபோல் அமமுக பொதுச் செயலர் தினகரன் வெளியிட்ட அறிக்கையில் காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டும் பணியை தீவிரப்படுத்தும் கர்நாடக அரசின் செயல்பாடு கடும் கண்டனத்திற்கு உரியது. தமிழகத்தை பாலைவனமாக்கும் கர்நாடக அரசின் சதித்திட்டத்தை தமிழக அரசு ஆரம்ப நிலையிலேயே தடுத்து நிறுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். சின்ன சங்கடம் கூட வரக்கூடாது, அமித்ஷா கையில் அடுத்த முடிவு. தமிழகத்தில் அடுத்த ஆண்டு சட்டசபை தேர்தல் நடக்க உள்ளது. இதனையொட்டி வாக்காளர் பட்டியல் தீவிர சிறப்பு திருத்த பணி மும்மரமாக நடக்கிறது. டிசம்பர் 16 வரைவு பட்டியல் வெளியாக உள்ளது. இந்த சூழலில் அரசியல் கட்சிகளும் தேர்தலுக்கு தயாராகி வருகின்றன. பெரும்பாலான கட்சிகள் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கான விருப்ப மனு அளிப்பதற்கான தேதியை அறிவித்துவிட்டன. திமுக, அதிமுக, காங்கிரஸ் சார்பில் அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளன. இதேபோல தமிழக பாஜகவிலும் விரைவில் விருப்ப மனுக்கள் பெறப்பட உள்ளன. எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிட பாஜகவினர் ஆர்வமாக உள்ளனர் என்பதை அறிந்து அதற்கு ஏற்ப தொகுதிகளை கேட்டு பெற பாஜக தரப்பில் முடிவெடுக்க உள்ளதாக கூறப்படுகிறது. விருப்ப மனு குறித்து அறிவிப்பு வெளியிட பாஜக தரப்பில் தாமதமாவதற்கான காரணம் குறித்து அக்கட்சி நிர்வாகிகள் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் 4 மாதங்களே உள்ளன. அதிமுக, பாஜக மற்றும் கூட்டணி கட்சிகள் இடையில் தொகுதி பங்கீடு விரைவில் நடக்கும். அப்போது கட்சி தலைமை, நிர்வாகிகள் இடையே சிறு சங்கடம் வரக்கூடாது என்பதில் இரு கட்சிகளின் தலைமையும் உறுதியாக உள்ளது. அதிமுகவில் தேர்தலில் போட்டியிட விரும்புவோரிடம் டிசம்பர் 15 முதல் விருப்ப மனுக்கள் பெறப்பட உள்ளன. இதற்கிடையில் அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமியை அவரது வீட்டில் தமிழக பாஜக தலைவர் நாகேந்திரன் சந்தித்து பேசினார். அப்போது பாஜகவுக்கு ஒதுக்க உள்ள தொகுதிகள் குறித்தும்
பழனிசாமியிடம் பேசியுள்ளார். தொடர்ந்து அவர் டெல்லி சென்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்துவிட்டு தமிழகம் திரும்பியதும் தமிழக பாஜகவிலும் விருப்ப மனுக்கள் பெறப்பட உள்ளன. எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிட விரும்பி பாஜ தொண்டர்கள் அதிக அளவில் விருப்ப மனு அளிக்கின்றனரோ அந்த தொகுதிகளை அதிமுகவிடமிருந்து கேட்டு பெற பாஜ தலைமை முடிவெடுத்துள்ளது. இந்த மாத இறுதிக்குள் பணிகளை முடித்து ஜனவரியில் போட்டியிடக்கூடிய தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை இறுதி செய்யவும் தமிழக பாஜ முடிவெடுத்துள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திமுகவை உதறும் தமிழக காங்கிரஸ் தவேகாவில் சேரப்போவது கன்ஃபார்ம். விஜய் தந்த உத்தரவாதம். பரபரப்பு டில்லி ரிப்போர்ட். தவேக தலைவர் விஜயை சென்னையில் உள்ள வீட்டில் அகில இந்திய காங்கிரஸ் தரவு பகுப்பாய்வு பிரிவு தலைவர் பிரவீன் சக்கரவர்த்தி சந்தித்து பேசினார். ராகுல் தூதராக சென்று இந்த சந்திப்பை அவர் மேற்கொண்டார். பிரவீன் சக்கரவர்த்தியிடம் பேசிய விஜய், எல்லா வகையிலும் எங்கள் கொள்கையுடன் ஒத்துப்போகும் காங்கிரசுடன் கூட்டணி அமைக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். எங்களுடன் கூட்டணி அமைத்தால் ஆட்சி அதிகாரத்திலும் பங்கு தருவோம் என்று கூறியுள்ளார். மீட்டிங்கில் விஜய் சொன்னதை ராகுலிடம் கொண்டு சேர்த்தார் பிரவீன் சக்கரவர்த்தி. ஆனால் கட்சியில் உள்ள திமுக ஆதரவு கோஷ்டியினர் அவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மேலிடத்தில் கோரிக்கை வைத்தனர். பிரவீன் சக்கரவர்த்தியை அனுப்பியதே ராகுல்தான் என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. திமுக ஆதரவு கோஷ்டி கோரிக்கையை கட்சி மேலிடம் கண்டுகொள்ளவில்லை. இருப்பினும் தமிழக காங்கிரஸில் உச்சகட்ட குளறுபடி நிலவுவதால் முடிவெடுக்க முடியாமல் மேலிடம் தடுமாறுகிறது. விஜயுடன் கூட்டணி சேர்வதுதான் நல்லது என்கிறது ஒரு தரப்பு. இன்னொரு தரப்போ திமுகவை விட்டால் காங்கிரஸ் கதி அம்போதான் என்கிறது. தமிழகத்துக்கான மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் ஷோடங்கரிடம் ஆட்சியில் பங்கு மற்றும் அதிக தொகுதிகள் தந்தால் திமுக அணியில் நீடிக்கலாம், இல்லை என்றால் தவேக அணியில் இணையலாம். திமுகவுடன் இருந்தால் கட்சி வளர்ச்சி பெறாது என்றும் சில முக்கிய நிர்வாகிகள் கூறியுள்ளனர். இதனால்தான் யார் சொல்வதை கேட்பது என்ற குழப்பம் காங்கிரஸ் மேலிடத்திற்கு ஏற்பட்டுள்ளது. இதற்கு தீர்வு காணும் வகையில் கூட்டணி விவகாரத்தில் திங்கட்கிழமை இறுதி முடிவு எடுக்கப் போவதாக கட்சியினரிடம் இப்போது மேலிடம் கூறியுள்ளது. அதாவது டில்லியில் ஞாயிற்றுக்கிழமை ஓட்டு திருட்டை கண்டித்து ராகுல் தலைமையில் பேரணி நடக்கிறது. அதில் தமிழக காங்கிரஸ் சார்பில் 1000 பேர் பங்கேற்கின்றனர். அதற்கு மறுநாளே டில்லியில் கூட்டணி குறித்த முக்கிய ஆலோசனை கூட்டம் நடக்கிறது. தொகுதி பங்கீடு குறித்த பேச்சு நடத்தும் 5 குழுவினர் தமிழக காங்கிரஸ் முன்னாள் தலைவர்கள், எம்பிக்கள் மற்றும் முன்னணி தலைவர்கள் என மொத்தம் 20 பேர் அதில் பங்கேற்கின்றனர். அவர்களிடம் தனித்தனியாக கருத்து கேட்க டில்லி மேலிட தலைவர்கள் திட்டமிட்டுள்ளனர். திமுக கூட்டணியில் நீடிப்பதா அல்லது தவேகாவுடன் கூட்டணி அமைப்பதா என்ற முடிவை திங்கட்கிழமை காங்கிரஸ் எடுத்துவிடும் என்கிறது கட்சி வட்டாரம். விஜயால் திமுகவில் தலைகீழ் மாற்றம். டிஐ வேலை பார்க்கும் இளைஞரணி. வரும் சட்டசபை தேர்தலில் 200 தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் என இலக்கு வைத்துள்ளது திமுக. அக்கட்சியின் இளைஞரணி சார்பில் வெல்வோம் 200, படைப்போம் வரலாறு என்ற கோஷம் முன்வைக்கப்பட்டுள்ளது. சட்டசபை தேர்தலில் இந்த முறை நடிகர் விஜய் புதிதாக துவங்கியுள்ள தவேகா போட்டியிடுவதால் அவருக்கு இளம் தலைமுறையினர் மற்றும் புதிய வாக்காளர்களின் ஆதரவு பெருகி வருகிறது. திமுக, அதிமுக ஓட்டுகளை தவேகா அறுவடை செய்ய வாய்ப்புள்ளதாக சர்வே முடிவுகளில் தெரிய வந்துள்ளது. எனவே தேர்தல் பணிகளில் திமுக இளைஞரணி பங்களிப்பை அதிகரிக்க துணை முதல்வர் உதயநிதி விரும்பினார். அதன்படி அனைத்து பூத் கமிட்டிகள் மற்றும் கட்சி அமைப்பு ரீதியாக உள்ள அனைத்து மாவட்ட, நகர, ஒன்றிய, பேரூர் கிளைகளுக்கு நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டனர். இளைஞரணியில் புதிதாக 5 லட்சம் நிர்வாகிகள் பொறுப்பு வழங்கப்பட்டது. அவர்களை சந்தித்து சட்டசபை தேர்தலுக்கு தயார்படுத்த உதயநிதி உத்தரவிட்டுள்ளார். தமிழகத்தை 5 மண்டலங்களாக பிரித்து இளைஞரணி நிர்வாகிகள் சந்திப்பு மாநாடு நடத்த திட்டமிடப்பட்டது. தற்போது அத்திட்டத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதாவது 5 மண்டலங்களை 3 மண்டலங்களாக பிரித்து மாநாடுகள் நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. அதன்படி 91 சட்டசபை தொகுதிகள் அடங்கிய வடக்கு மண்டல மாநாடு திருவண்ணாமலையில் ஞாயிறன்று நடக்க உள்ளது. இதில் கடலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், வேலூர், திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், சென்னை மாவட்டங்களின் இளைஞரணி நிர்வாகிகள் பங்கேற்க உள்ளனர். வடக்கு மண்டல இளைஞரணி நிர்வாகிகள் சந்திப்பு மாநாட்டில் 1,25,000 சேர்கள் போடப்பட உள்ளன. மாநாட்டில் முதல்வர் ஸ்டாலின் பங்கேற்று பேசுகிறார். தொடர்ந்து வரும் ஜனவரி 3ஆம் தேதி மதுரை மண்டல மாநாடு, ஜனவரி இறுதியில் கோவை மண்டல மாநாடு நடத்தப்பட உள்ளது. ஓமன் செல்கிறார் மோடி. வலுப்பெறும் தூதரக உறவு. இந்தியா ஓமன் இடையே தூதரக உறவுகள் உருவாகி 70 ஆண்டுகள் நிறைவு பெறுவதை முன்னிட்டு அந்நாட்டுக்கு பிரதமர் மோடி பயணம் செய்ய உள்ளார். இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சக அதிகாரி அருண்குமார் சாட்டர்ஜி கூறியதாவது: ஜோர்டான், எத்தியோப்பியா நாடுகளுக்கு செல்லும் பிரதமர் மோடி வரும் 17, 18 ஆகிய தேதிகளில் ஓமன் நாட்டிற்கு செல்ல உள்ளார். ஓமன் சுல்தான் ஹைதம் பின் தாரிக் அல் சயீத் அழைப்பின் பேரில் அங்கு செல்ல உள்ளார்.
இரு நாடுகளுக்கு இடையிலான தூதரக உறவு உருவாகி 70 ஆண்டுகள் நிறைவு பெறும் நிலையில் பிரதமரின் இந்த பயணம் அமைகிறது. பிரதமரின் உயர்மட்ட குழு செல்ல உள்ளது. ஓமன் நாட்டிற்கு பிரதமர் செல்ல உள்ளது இது 2வது முறையாகும் என்று அவர் கூறினார். பிரதமரின் இந்த பயணத்தின் போது இருதரப்பு உறவு குறித்து விவாதத்துடன் பொருளாதார மற்றும் பிராந்திய ஒத்துழைப்பு குறித்து விவாதிக்கப்பட உள்ளது. ஓமன் நாட்டின் விமானப்படையில் உள்ள ஜாகுவார் போர் விமான உதிரி பாகங்களை இந்தியாவுக்கு வழங்க ஓமன் முன்வந்துள்ளது. பொறுமை இழந்த பாகிஸ்தான் பிரதமர், உலகமே சிரிக்கும் வைரல் வீடியோ. புட்டின் மீட்டிங்கில் ஷபாஸ் காமெடி. மத்திய ஆசியாவில் உள்ள நாடு துர்க்மெனிஸ்தான். இந்த நாடு எந்த போரிலும் பங்கேற்காது. போரில் எந்த நாட்டுடனும் சேர்ந்து செயல்படாது. மற்ற நாடுகளின் இராணுவ தளங்களை அமைக்க தன் நாட்டில் இடமும் தராது. இதனால் துர்க்மெனிஸ்தானை நிரந்தர நடுநிலை நாடாக 1995ஆம் ஆண்டில் ஐநா சபை அங்கீகரித்தது. ஐநாவின் அங்கீகாரத்தை பெற்ற 30வது ஆண்டு நிறைவை ஒட்டி துர்க்மெனிஸ்தானில் சர்வதேச மாநாடு நடந்தது. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின், பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் உள்ளிட்ட பல நாடுகளின் தலைவர்கள் மாநாட்டில் பங்கேற்றனர். மாநாட்டினிடையே ரஷ்ய அதிபர் புட்டினும் துருக்கி அதிபர் ரெஷப் தையிப் எர்டோகன் ஒரு அறையில் சந்தித்து பேசிக் கொண்டிருந்தனர். அவர்கள் இருந்த அறையில் வேறு யாருக்கும் அனுமதி இல்லை. எர்டோகன் மீட்டிங் முடிந்ததும் புட்டினை சந்திக்க பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் காத்திருந்தார். கிட்டத்தட்ட 40 நிமிடங்கள் நகத்தை கடித்தபடி அவர் காத்திருந்தார். என்ன நினைத்தாரோ தெரியவில்லை. பொறுத்தது போதும், பொங்கி எழு என்ற பாணியில் சீட்டை விட்டு எழுந்து விறுவிறு என நடந்து சென்றார். புட்டினும் எர்டோகனும் பேசிக் கொண்டிருந்த அறைக்குள் வேகமாக நுழைந்தார். அதை பார்த்து ரஷ்யா மற்றும் துருக்கி நாடுகளின் அதிகாரிகள் அதிர்ச்சியில் விக்கித்து போய் நின்றனர். ஷபாஸ் ஷெரீப்பும் ஒரு நாட்டின் தலைவர், அதனால் அவர்கள் தடுக்கவில்லை. ஆனாலும் 2 தலைவர்கள் பேசும்போது உள்ளே போறது அநாகரிகம்னு தெரியாம போறாரே என்பது போல ரஷ்யா துருக்கி அதிகாரிகள் அவரை பார்த்து கொண்டு நின்றனர். ரஷ்ய அதிபர் புட்டினால் நீண்ட நேரம் காக்க வைக்கப்பட்ட ஷபாஸ் ஷெரீப் கடுப்புடன் உட்கார்ந்திருக்கும் வீடியோவும், பிறகு பொறுமையிழந்து வேக வேகமாக நடந்து சென்று புட்டின் எர்டோகன் சந்திப்பு நடக்கும் அறைக்குள் நுழையும் வீடியோவும் சமூக ஊடகங்களில் வைரலாகியுள்ளது. நாகரிகம் கொஞ்சம் கூட தெரியாதவர், ஒரு நாட்டின் தலைவராக இருக்க தகுதியில்லாதவர், பிச்சைக்காரர்களை சந்தித்து புட்டின் நேரத்தை வீணடிக்க மாட்டார் என்பது போன்ற கமெண்ட்டுகளால் நெட்டிசன்கள் ஷபாஸ் ஷெரீப்பை கிழி என கிழிக்கின்றனர். ரஷ்ய அதிபர் புட்டினும் துருக்கி அதிபர் எர்டோகனும் பேசிக் கொண்டிருந்த இடத்தில் ஷபாஸ் ஷெரீப் நுழைந்த போது என்ன நடந்தது என்ற விவரம் தெரியவில்லை. அழியா விருந்தாளியாக நுழைந்த ஷபாஸ் ஷெரீப்பை பார்த்து அநேகமாக இரு தலைவர்களுமே தர்ம சங்கடமான நிலைக்கு ஆளாகியிருப்பார்கள் என்று தெரிகிறது. புட்டினுடன் சட்டுப்புட்டுன்னு சீக்கிரமா பேசிட்டு கிளம்பும் நோக்கத்தில்தான் ஷபாஸ் ஷெரீப் வேகமாக உள்ளே சென்றுள்ளார். அதேபோல உள்ளே சென்ற பிறகு அடுத்த 10 நிமிடங்களில் ஷபாஸ் ஷெரீப் அங்கிருந்து புறப்பட்டு சென்றதாக கூறப்படுகிறது. பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் ஏற்கனவே பலமுறை இதுபோன்ற நெகட்டிவான விஷயங்களுக்காக சமூக வலைதளங்களில் வைரலாகியிருக்கிறார். கடந்த ஆகஸ்டில் சீனாவில் ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாடு நடந்தது. அப்போது ரஷ்ய அதிபர் புட்டினும் பிரதமர் மோடியும் நடந்து சென்றபோது ஷபாஸ் ஷெரீப் ஓரமாக நின்றிருந்தார். இருவருமே அவர் பக்கம் திரும்பக்கூட இல்லை. அதன் பிறகு சீன அதிபர் ஜின்பிங்கும் புட்டினும் நடந்து செல்லும் போது அவர்களுடன் கைகுலுக்க ஒரு ஸ்டெப் முன்னால் வந்தார். ஆனால் 2 பேருமே ஷபாஸ் ஷெரீப்பை கண்டுகொள்ளாமல் சென்றனர். கடைசியா புட்டினுடன் ஷபாஸ் ஷெரீப் பேச்சுவார்த்தை நடத்தினார். மொழிபெயர்ப்புக்கு உதவும் ஹெட்போனை புட்டின் மாட்டிக்கொண்டார். ஆனால் ஷபாஸ் ஷெரீப் மாட்ட முடியாமல் பட்ட பாடு இருக்கே, அதை பார்த்து புட்டின் சிரித்துவிட்டார். இப்படி மாட்டுங்க என அவர் சைகை காட்டும் வீடியோ வைரலாக பரவியது.